எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பித்தம். கபம், பித்தம், வாயு இந்த 3 தாங்க உடம்பில் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அடிப்படையான காரணம். சித்தா மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பல்ஸில் இந்த 3ஐயும் பார்த்து தான் என்ன வியாதினே கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியத்துவங்க. அதில் இந்த பித்தம் இருக்குல்ல, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, உடல் சூடு தான். உடல் சூடு இன்றைக்கி படாத பாடுபடுத்திட்டுருக்கு இல்லையா? தலையிலேருந்து கால் வரைக்கும் பலவிதமான வியாதிகள் வர்றதுக்கும் இந்த உடல் சூடு முக்கியமான ஒரு காரணம். பித்தம் உடம்பில் அதிகரித்தா நம்ம கல்லீரல் சுரப்பு அதிகமாகும். அதனால தான் உடம்பு சூடு பித்தம் அதிகமாகும் போது அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் பார்த்திங்கன்னா வாமிட் எடுக்கும்போதோ டயரியா போகும்போதோ அந்த கல்லீரல் கால்பாடல் சுரக்கூடிய திரவத்தை நம்ம பார்க்கலாம். வாமிட் பண்ணும்போது கூட அது வெளியே வரும். அதே நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்குது, வெயிலில் ரொம்ப அலையிறது, ரொம்ப காரமான உணவுகளை சாப்பிட்றது, இந்த மாதிரி பொதுவான காரணங்கள் பித்தத்தை ஏற்படுத்தலாம். பித்தம் உடம்புல அதிகமாக இருக்குது. எப்படி இதை கண்டுபிடிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வழக்கத்துக்கு மாறாக பயங்கரமாக அசிடிட்டி உண்டாகும். ஹார்ட்பர்ன் சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு இதெல்லாம் ஜாஸ்தியாகும். தோள்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இரிட்டேஷன் வரும். இது போக அதிகமாக ஸ்வெட் ஆகிறது, டயரியா, வாமிட், ஹெட்டேக் அதிகமாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் இரிட்டேஷனாக கோவப்பட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் சூடு பித்தம் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். உப்பு, புளி, காரம் இந்த 3 பித்தத்தை அதிகப்படுத்தும். இன்றைக்கி பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான உணவுகளை பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை சாப்பிட்ணுமா, அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்படிப்பட்ட பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய மோசமான 5 உணவுகளை வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. முதலாவது பார்த்திங்கன்னா, அதிக புளிப்பு மற்றும் உப்பு நிறைந்த உணவுகள். சமையலுக்கு நம்ம புளி அதிகம் சேர்ப்போம் இல்லையா? குடம்புளி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. புளியில் ஒரு சில நன்மைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அளவுக்கு அதிகமாக புளி நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இது உடல் சூடை கூட்டி பித்தத்தை அதிகரிக்கும். உடம்புல சில பேர் ஹீமோக்ளோபின் சேரலன்னு சொல்லிட்டு எல்லாமோ சாப்பிடுவாங்க, அதுக்கு சுவரொட்டி அது இதுன்னு. ஆனாலும் ஹீமோக்ளோபின் கூடாது. அது காரணமே இந்த புளி தாங்க. புளி அளவுக்கு அதிகமாக சேர்க்கும்போது ஹீமோக்ளோபினையும் அது வளர விடாமல் அப்படிப்பட்ட உணவுகளை செரிக்க விடாமல் பண்ணிடும். அதனால் புளி எப்போவுமே அளவாக சேர்த்துக்கோங்க. பிக்கிள், அடுத்தது ஊறுகாய். ஊறுகாய் சைடில் கொஞ்சமாக வச்சு லைட்டாக தொட்டுட்டு சாப்பிடுவோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதை விருந்துக்கு போனால் தான் ஊறுகாய் சாப்பிடுவோம், என்றைக்காக தான் ஊறுகாய் சாப்பிடுவோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஊறுகாவை மெயின் கூட்டு மாதிரியே வச்சு சாப்பிடுவாங்க. இது கிட்னி பிரச்சனை உண்டு பண்ணுது, பிபி அதிகரிக்கிறது. அப்படி இருந்தால் கூட இது பித்தத்தையும் இது அதிகரிக்குது. இது போக வினிகர் நிறைய வகையில் இப்போ வந்துருச்சுங்க. சில பேர் ஊறுகாய் மாதிரி காய்களை நறுக்கி அதில் போட்டு வைப்பாங்க. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி வினிகரும் அதிகமாக எடுக்கும்போது அது பித்தத்தை அதிகரிக்கலாம். இப்போது சால்ட்டி ஃபுட்டுங்கும்போது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய சால்ட்டி பேக்டு ஐட்டம்லாம் வருது இல்லையா? எல்லாமே சால்ட்டு போட்டு இந்த உணவு போட்டு கெடாமல் வைக்கிறாங்க. இது அளவுக்கு அதிகமாக வாங்கி நம்ம சாப்பிடும்போது இது ஜங்க் ஃபுட்டு தான். நம்மளுக்கு பித்தம் உடம்பில் அதிகரிக்கும். 2வது, பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவில் அதிக மசாலா போட்ட உணவுகள் மற்றும் ஸ்பைசி ஃபுட்டு, காரமான உணவுகள். காரங்கிறது என்றைக்காவது நம்ம சாப்பிட்டா தப்பு இல்லைங்க. ஆனால் எப்போவுமே ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்றதே ஒரு ஹேபிட்டாக சில பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அல்சர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் இந்த பித்தமும் அதிகரிக்கும். அதிகமாக பச்சை மிளகு சமையலில் சேர்க்குறது, அதிகமாக இந்த வத்தல் பொடி இருக்குல்லே சிவப்பு கலரில் இருக்கணும். இப்போ காஷ்மீரி வத்தல் பொடின்னு சொல்லி சேர்த்துட்ருக்கோம், காரம் கம்மின்னு சொல்லிட்டு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சிவப்பு கலரில் இருக்கும். ஆனால் அது ஒரிஜினல் டூப்ளிகேட்டான யாருக்கும் தெரியாது இல்லையா? கலப்படம் இதாக இருக்கான்னு தெரியாது. மிளகு வத்தல் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இதுதான் பெஸ்ட்டு. காரம் அதிகமாக போகும்போது உங்களுக்கு வயிற்றெரிச்சல் வரலாம் இல்லையா? உங்களுக்கு எதுக்களிப்பு இது கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மிளகு, நல்ல மிளகு பெஸ்ட்டுங்க. பெப்பர்னு சொல்லுவோம் இல்லையா? அது காரமும் இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கும் நல்லது பண்ணும். அதை மேக்ஸிமம் சேர்க்க பாருங்கள். இந்த பச்சை மிளகு, சிவப்பு மிளகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். 3வது பார்த்திங்கன்னா, எண்ணெயில் பொரித்த உணவுகள், ஆயிலி ஃபுட்டு. அதுலேயும் வீட்டில் நம்ம என்றைக்காவது எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றோம், பிரச்சனை இல்லை. கடைகளில் ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப 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 யூஸ் பண்ணும்போது அதில் காம்பவுண்டு, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகி கேன்சரையே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குலாம் ஆராய்ச்சிகள் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம இதை திரும்ப திரும்ப அடிக்கடி சாப்பிடும்போது உடம்புக்குள்ளே வயிற்றில் டைஜஷன் கோளாறுகளை ஏற்படுத்தி சில பேருக்கு வாமிட் வரும், சில பேருக்கு டயரியா வரும், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த கடைகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலெலாம் ரொம்ப மோசமாக தான் வச்சுருக்காங்க. என்றைக்காவது வெளியே போகிறோம், வேறு வழி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒன்று மட்டும் சாப்பிடுங்க, அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா அது அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு பித்தமும் அதிகரித்து உங்களுக்கு உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த மாதிரி உள்ள உணவு பண்டங்கள் கல்லீரலில் சுரப்பு அதிகரிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் கலர் திரவம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு வாமிட் கூட வர வாய்ப்பு இருக்குது. 4வது பார்த்திங்கன்னா, ஒரு சில காய்கறிகள் பொதுவாக நல்ல விஷயந்தான் இல்லையா? ஆனால் அந்த பித்தம் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய காய்கறிகள் தான். மற்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். பித்தம் உள்ளவங்களும் அதை அவாய்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம், பூண்டு, தக்காளி.
இந்த 3க்கும் பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஆசிட் வந்து அசிடிட்டி அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அந்த பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் இதை குறைச்சிக்கோங்க. இல்லை மற்ற உணவுகள் கூட சேர்த்து சாப்பிடுங்க. கடைசியாக 5வது பித்தத்தை அதிகரிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா டீ, காஃபி, ஆல்கஹால், சாக்லேட். டீ, காஃபி இதெல்லாம் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கிறதே தப்பு. இதுவே அசிடிட்டி அதிகரிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் நம்ம திரும்ப அதை பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? அப்படி குடித்தா தான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது நமக்கு. இது பித்தத்தை அதிகரிக்கும் போது உடம்போட சூட்டம் அதிகரிக்குதா, கல்லீரல் சுரப்பு அதிகரிக்குதா, அந்த மஞ்சள் கலர் திரவம் வெளிவருதா. இதனால் சில பேருக்கு டீ குடித்த உடனே ஒரு மாதிரி ஒரு நாசியான்னு சொல்லுவோம், குமட்டல் ஃபீலிங்லாம் வர காரணம் இது தான். காஃபியில் உள்ள கஃபைன் இந்த வேலையை பார்க்குது. ஆல்கஹால் கேட்க வேண்டாம், படுமோசம் அது. எல்லா வகையிலும் ஆல்கஹால் பேடு தான். டீ, காஃபியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆல்கஹாலை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். சாக்லேட் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அதுவும் பித்தத்தை வந்து அதிகரிக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தா 5 வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா பித்தத்தை அதிகரிக்கும் உணவுகள். அதனால் இந்த உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் குறைச்சி அதை சாப்பிடுங்க. தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு உடல் சூடெலாம் கம்மியாகும். இது போக அதிகமாக நிறைய தண்ணி குடிக்கணும், நீர்க்காய்கள் அதிகமாக சாப்பிடணும், கீரைகள் அதிகமாக சாப்பிடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பித்தத்தை கொஞ்சம் தணிக்க முடியும். பித்தத்தை தணிக்கும் உணவுகள், அதாவது பித்தத்தை குணப்படுத்தக்கூடிய உணவுகள் பற்றி அடுத்த வீடியோ போடுறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த காலத்தில் உடல் சூடு இருக்கு இல்லையா? அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.